ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 காசு. நாம ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 காசு. சேலம் இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் பைசா கணக்கை கூட சரியாக சொல்ல தெரியாமல் உளறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே மு.க. ஸ்டாலினை உளறல் பேர்வழி என்று பேப்பர் இல்லாமல் படிக்க தெரியாது என்றும் விமர்சிக்கப்பட்டு வருகிறார். இந்நிலையில் இந்த வீடியோ வைரலாகி உதயநிதியையும் கலாய்த்து வருகின்றனர் நெட்டிசன்கள். கடந்த 21ஆம் தேதி சேலத்தில் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் தலைமையில் பிரம்மாண்டமாக 2வது மாநில இளைஞரணி மாநாட்டை திமுக நடத்தியது. இந்த மாநாட்டில் ஸ்டாலின், கனிமொழி, டி.ஆர். பாலு, கே.என். நேரு உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இதில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், தந்தை போலவே பேப்பரை வைத்து படித்திருந்ததாலும் தமிழை உச்சரிக்க முடியாமல் திணறியதும் எதிர்த்தரப்பினரை விமர்சிப்பதாக நினைத்து பைசா கணக்கை கூட சரியாக சொல்ல தெரியாமல் உளறியதும் தான் நெட்டிசன்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இவர் உளறலில் தந்தையையே மிஞ்சிவிடுவார் என்றும் கூறி வருகின்றனர். மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த தொண்டர்கள் பிரியாணியில் சிக்கன், மட்டன் இல்லை, பிரெட், ஹல்வா, கத்திரிக்காய் தொக்கு போன்றவை எல்லாம் இல்லை என்று அந்த உணவை குப்பையில் தூக்கி வீசிச் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மாநாடு முடியும் முன்பே அங்கிருந்த பொருட்களை எல்லாம் தொண்டர்கள் தூக்கி கொண்டு ஓடியதும் கவனிக்கத்தக்கது.